ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக் உடைய டேர்ம் 2 உடைய ஃபர்ஸ்ட் லெசன் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. In humans, the average internal temperature is 37 degrees Celsius, though it varies among individuals. However, no person always has exactly the same temperature at every moment of the day. Temperatures cycle regularly up and down through the day according to activities and external factors. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹியூமன் பீங் இருக்காங்கன்னா அவங்களுடைய பாடியுடைய நார்மல் டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து 37 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன ஏற இறங்க இருக்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து 37 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். அதாவது ஃபாரன் ஹீட்ல பார்க்கும் பொழுது 98.6 டிகிரி ஃபாரன் ஹீட்ல நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, இந்த நார்மல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். அதே மாதிரி அந்த ஒரு ஹியூமனுக்குள்ளேயுமே எல்லா டைமும் வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்ல. அதுவும் வந்து நேரத்துக்கு நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து திடீர்னு நான் வந்து ஒரு வேலை அதிகமாக செய்யறேன்னா திடீர்னு என் டெம்பரேச்சர் ஏறலாம். இல்லை திடீர்னு வந்து கிளைமேட் வந்து மாறும் பொழுது, வெதர் வந்து மாறும் பொழுது, திடீர்னு ரொம்ப ஹாட்டா இருந்தாவோ அல்லது திடீர்னு வந்து ரொம்ப கூல் ஆனாவோ அதுக்கேற்ற மாதிரியும் என்னுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா பகல் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், நைட் டைம்ல ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருங்கிறது. ஸோ இது வந்து ஆவரேஜா ஒரு 37 டிகிரி செல்சியஸ் இருக்குமே தவிர எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த ஒரு ஹியூமனுக்குமே எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நமக்கு கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்ட் லெபார்டரி தெர்மோமீட்டர். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டருக்கும் லெபார்டரி தெர்மோமீட்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் ஸ்கேல் ஃப்ரம் 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். ஃப்ரம் ஃபாரன்ஹீட்னா 94 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் மெஷர் பண்ணும். அதாவது நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவர்னு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து தெர்மோமீட்டர் வச்சு அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுல வந்து செல்சியஸ் ரீடிங்கும் காட்டும், ஃபாரன்ஹீட் ரீடிங்கும் காட்டும். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டிஜிட்டல் தெர்மோமீட்டர். அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி பழைய காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து இந்த ரெண்டு ரீடிங்குமே வந்து காட்டும். ஸோ பாருங்க, அப்படி காட்டும் பொழுது செல்சியஸ்னா 35ல இருந்து 42 டிகிரி வரைக்கும், அல்லது ஃபாரன்ஹீட்னா 94ல இருந்து 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் காட்டும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே லெபார்டரி தெர்மோமீட்டர் அப்படின்னா லேப்ல யூஸ் பண்றது. ஏதாவது ஒரு கெமிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த கெமிக்கலுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எத்தனால் வச்சிருக்காங்க ஒரு லேப்ல, அந்த எத்தனாலுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் வந்து தெர்மோமீட்டர் யூஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த தெர்மோமீட்டர், அங்க யூஸ் பண்ற தெர்மோமீட்டர் தான் நம்ம லெபார்டரி தெர்மோமீட்டர்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லேப்ல எல்லாமே செல்சியஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் எல்லாருமே கெல்வின்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கெல்வின் ஸ்கேல்ல ஏன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னா இந்த உலகத்துக்கே சொல்ல வர்றாங்க. ஸோ மொத்தமா ஸ்டாண்டர்டா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா SI யூனிட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால கெல்வின்ல யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம நார்மலா லேப்ல வந்து யூஸ் பண்றது நம்ம அங்க இருக்கக்கூடிய அதை வந்து மெஷர் பண்றதுக்காக தான். ஸோ செல்சியஸ்ல மேக்ஸிமம் வந்து இருக்கும். Mercury level does not fall on its own as there is a kink near the bulb to prevent the fall of mercury level. ஸோ அந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல ஒரு கிங்க் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி குமிழ் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதை தான் கிங்க்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இங்கிருந்து கீழே இருந்து மெர்க்குரி வந்து மேலே ஏறுது அப்படின்னா, ஏன்னா ஹீட் கொடுக்கும் பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைங்களா. எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது மேலே ஏறிக்கிட்டே போகும். அப்போ அங்கே மேலே ஏறும் பொழுது அது திருப்பியும் வந்து நம்ம வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இறங்காது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கிங்க் இருக்கு. ஸோ இது வந்து அந்த மெர்க்குரி ஃபாலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து முதல்ல வந்து தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தாங்கன்னா வெளியில எடுத்துதான் வந்து ரீடிங்ஸ் பார்ப்பாங்க, அப்படியே வச்சுக்கிட்டே பார்க்க மாட்டாங்க. ஸோ வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி லைட்டா வந்து ரீடிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஷேக் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் இந்த கிங்க் இருக்கிறதுனால தான். Mercury level falls on its own as no kink is present. இதுவே லெபார்டரி தெர்மோமீட்டர்னா எந்த ஒரு கிங்க்குமே அங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறது கிடையாது. அதனால மெர்க்குரி லெவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே கீழே இறங்கி வந்துடும். Temperature can be read after removing the thermometer from armpit or mouth. ஸோ ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒன்று ஆம்பிட்லேயோ அல்லது அண்டர் தி மவுத்தோ வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கொஞ்ச நேரம் வச்சிருந்ததுக்கு அப்புறம் ஒரு சவுண்ட் வந்து வரும், அந்த இது வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியில எடுத்துட்டு வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா. ஆனா temperature is read while keeping the thermometer in the source of temperature. Example, a liquid or any other thing.
ஸோ இதுவே லெபார்டரி தெர்மோமீட்டர்னா நம்ம வந்து அப்படியே அந்த லிக்விட்குள்ளேயே நம்ம எந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றோமோ அதுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும். நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா மெர்க்குரியும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து கீழே வந்து வந்துடும். ஏன்னா இங்கதான் வந்து எந்த ஒரு கிங்க்குமே வந்து பிரசென்ட் ஆகல இல்லைங்களா. ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே வச்சே தான் பிளேஸ் பண்ணியே தான் ரீடிங்ஸ் எடுக்கணுமே தவிர வெளியில எடுக்க கூடாது. To lower the mercury level, jerks are given. ஸோ நம்ம வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, டாக்டர்ஸ் வந்து இப்படி லைட்டா ஷேக் ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே கிங்க் இருக்கு, மெர்க்குரி தானா கீழே வராது, அதனால ஜெர்க் கொடுக்குறாங்க. லெபார்டரி தெர்மோமீட்டர்ல கிங்க் இல்ல, ஸோ மெர்க்குரி தானாவே கீழே வரும், ஜெர்க் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. No need to give jerk to lower the mercury level. It's used for taking the body temperature. Clinical thermometer பாடியுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக வந்து யூஸ் ஆகுது. It's used to take temperature in laboratory. ஸோ லேப்ல இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்டன்ஸ் உடைய டெம்பரேச்சரை நமக்கு வந்து மெஷர் பண்றதுக்காக இந்த லெபார்டரி தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இங்க பாருங்களேன், இதுதான் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். முதல்லலாம் இதுக்குள்ள வந்து மெர்க்குரி வச்சிருப்பாங்க. ஹீட் வந்து கொடுக்க கொடுக்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே மேலே போகும், அதை வச்சு ரீடிங் எடுத்திருப்போம். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இங்கே சென்சார் வந்து இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாம் வந்து அழகா அதுவே வந்து நம்மளுடைய நடக்கிற ஸ்டெப்ஸ்ல இருந்து, நம்மளோட ஹார்ட் பீட்ல இருந்து, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர்ல இருந்து எல்லாமே சொல்லுது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இங்கேயும் உள்ள ஒரு சென்சார் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சென்சார் தான் வந்து நம்மளுடைய பாடியுடைய டெம்பரேச்சர் வந்து கரெக்டா மெஷர் பண்ணி நமக்கு அதில் காட்டுது. ஏன் இந்த இடத்துல மெர்க்குரியை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மெர்க்குரி கொஞ்சம் டாக்ஸிக்கான பர்சன். அவங்க வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ கீழே விழுகும் பொழுது நம்ம அதை வந்து ரிமூவ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெர்க்குரி வந்து எதுலையுமே ஒட்டாது, அழகா உருண்டோடிக்கிட்டே இருக்கும். அதை கிளீன் பண்றதும் ரொம்ப கஷ்டம். அது டாக்ஸிக்கா இருக்கிறதுனால அது மனுஷங்களுக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ரீசனுக்காக தான் ஓகே நம்ம வேற ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். ஸோ இந்த மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர்னா என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, the maximum and minimum temperatures of the previous day reported in weather reports are measured by a thermometer called maximum minimum thermometer. ஸோ இப்போ வந்து நேற்று வந்து இப்போ வந்து நம்ம இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு டேல இருக்கோம். ஸோ நேற்று டே உடைய இப்போ ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நேற்று வந்து உச்சக்கட்ட வெப்பநிலை வந்து 108 டிகிரியா இருந்துச்சு. இதுவே வந்து இருக்கிறதுலயே இந்த ஊர்ல வந்து 108 டிகிரியா இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சில்னஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்களுடைய இதுல வந்து ஒரு 80 கிட்டதான் இருந்துச்சு அப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்றதுதான் மேக்சிமம் மினிமம் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, டெம்பரேச்சர். ஸோ ஒரு சில முக்கியமான டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துட்டு அது வந்து செல்சியஸ்ல எவ்வளவு, கெல்வின்ல எவ்வளவு, ஃபாரன்ஹீட்ல எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் கெல்வினாக இருந்தாலும் இன்னும் அந்த அதர் யூனிட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று வந்து எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்றது, கன்வெர்ட் பண்றதுன்றது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். பாருங்க, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். இந்த ரெண்டையும் நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட தரவா சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா ஃபாரன்ஹீட்லயோ கெல்வின்லயோ கேட்டா நமக்கு சொல்ல தெரியுங்களா? கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் யோசிப்போம். மீன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி, நம்ம ஹியூமன் பாடியுடைய மீன் டெம்பரேச்சர் எவ்வளவா இருக்கும்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் செல்சியஸில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாரன்ஹீட்ல கெல்வின்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் தான். ஆனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டு மனப்பாடம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா ஒரு ஃபார்முலா தான். ஸோ C divided by 100 is equal to F minus 32 divided by 180 is equal to K minus 273 divided by 100. இந்த ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும், பட் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நீங்க அழகா வந்து டெம்பரேச்சர் கன்வர்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது நல்லா தெரியும், ஓகே விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு கெல்வின்ல கேட்டுடுறாங்கன்னு வைங்க, வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து கெல்வின்ல என்ன அப்படின்ட்டு கேட்டுடுறாங்க. ஸோ அப்போ நமக்கு தான் 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது தெரியும் இல்லைங்களா. நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும், செல்சியஸ்ல இருந்து கெல்வினா வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த ஃபாரன்ஹீட் டேர்மை மட்டும் விட்டுருங்க, செல்சியஸையும் கெல்வினையும் எடுத்துக்கோங்க. C divided by 100 வரும். இந்த பக்கம் K minus 273 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாங்களா? ஸோ செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு 100 டிகிரி செல்சியஸ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். K மைனஸ் 273. ஸோ இப்போ இந்த கேவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 273 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், 100 + 273 வருங்களா? அழகா நம்ம கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ இப்போ என்னுடைய வேல்யூ 373. 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாயிலிங் பாயிண்டா இருக்குது அப்படின்னா நான் கெல்வின்ல சொல்லும் பொழுது 373 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, ஸோ இந்த 273 இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல போனா 273.15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்க அவ்வளோ அக்யூரேட்டா போட வேண்டாம், உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா அங்கே கேட்க மாட்டாங்க, ஒரு ஹோல் நம்பரா தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொடுத்துருந்தாலும் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, வர்ற ஆன்சரோட 0.515 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 373 வருதுன்னா 0.15. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். அப்படி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப வந்து உங்களுக்கு கெல்வின் வேண்டாம், உங்களுக்கு வந்து செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்தணும், அதாவது வந்து இப்போ வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து ஃபாரன்ஹீட்ல எவ்வளவுன்னு கேக்குறாங்கன்னா கெல்வின்ங்கிற டேர்ம் விட்டுருங்க, இந்த 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் வந்து செல்சியஸ்ல வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் தெரியும் இல்லைங்களா, அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள் தான், பட் இந்த பாக்ஸ்ல நிறைய குட்டி குட்டி கண்டென்ட் இருக்கு. என்னன்னு பாருங்க. ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ்னா யார் யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. அவங்களை பத்தின ஏதாவது டேட்டா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருந்தா நமக்கு தேவை. ஜஸ்ட் நேம்ங்கிறதுனால நமக்கு பெருசா இது தேவையில்லை. 10^32 கெல்வின் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் தி யூனிவர்ஸ் இன் தி ஏர்லியஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப்டர் தி பிக் பேங். ஸோ பிக் பேங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு மெஷர் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அப்ப இருந்த டெம்பரேச்சர் 10^32 கெல்வின் அளவுக்கு இருந்திருக்கு. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவுனா கெல்வின்ல 373.15. இதுவே ஃப்ரீசிங் பாயிண்ட்னா 273.15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் எர்த். ஸோ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காகனா ஒரு நாளுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்காக. ஸோ இன்னைக்கு ஒரு டே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருந்ததுலேயே மத்தியானம் தான் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருந்தது, ஒரு 101 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நைட் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு, ஒரு 83 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலயே இந்த ஏர்த்ல எப்ப வந்து அதிகமான அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா 329.85 கெல்வின் அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஹாட்னு ஒன்று இருந்தா கோல்டுன்னு ஒன்று இருக்கணுங்களா. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலயே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் எது அப்படின்னா 178.45 கெல்வின் அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. 1 கெல்வின். The Boomerang Nebula maintains the coldest known natural temperature in the universe. ஸோ பூமராங் நெபுலா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து 1 கெல்வின் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா வந்து அழகா வந்து அது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. 0 கெல்வின் அப்படிங்கறத நம்ம அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். Most of the people in the world use the Celsius scale to measure temperature for day-to-day purpose. The Kelvin scale has been designed in such a way it's not only an absolute temperature scale, but also 1 degree Celsius change is equal to a 1 Kelvin change. This makes the conversion from Celsius to absolute temperature scale, Kelvin scale easy. Just the addition or subtraction of a constant 273.15. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் நடுவுல அழகா பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், C/100 F - 32/180 is equal to K - 273/100. ஏதாவது ஒரு 2 வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த 1 மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 வச்சு அழகா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கெல்வின்ல இருந்து செல்சியஸ்க்கோ செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கோ நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஃபார்முலாவே உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு சிம்பிள் மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா +273.15. ஜஸ்ட் நீங்க 273 ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்டா 1.15 வந்து ஆட் பண்ணா போதும்.
கெல்வின்ல இருந்து செல்சியஸ்க்கு மாத்தணும்னா -273.15. ஸோ இப்போ எனக்கு வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ்னு தெரியும். நான் வந்து இதை கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு 273 மட்டும் ஆட் பண்ணா போதுங்களா? அப்ப நான் அழகா வந்து 373.15 நான் எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரியில இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது கூட 273 ஆட் பண்ணணும். அப்போ 273.15 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து 373.15 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. எதுல இருக்குன்னா கெல்வின்ல இருக்கு. எனக்கு வந்து இப்போ இதை செல்சியஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் -273.15 வந்து போட்டா போதும். எனக்கு அழகா ஆன்சர் வந்து கிடைச்சிரும் இல்லைங்களா? பட் இந்த கண்டிஷன் ஒன்லி பிட்வீன் செல்சியஸ் அண்ட் கெல்வின், இவங்க 2 பேர்த்துக்கு நடுவுல மட்டும்தான் வந்து இது வந்து அப்ளிகபிள். But in United States, they prefer to use Fahrenheit scale. The problem is converting Fahrenheit to absolute scale is not easy. இதுவே யூஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேல தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ கெல்வின் டு செல்சியஸ்ங்கிறது டக்குன்னு நம்ம வந்து ஆட் பண்ணி அல்லது சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியா கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. இதுவே ஃபாரன்ஹீட்ல இருந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இதை சால்வ் பண்றதுக்காக to sort out this problem they use the Rankine scale. So it's named after the Glasgow University engineer and physicist Rankine who proposed it in 1859. ஸோ ரான்கின் அப்படிங்கிறவர் தான் இந்த ரான்கின் அப்படிங்கிற ஒரு ஸ்கேலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாருங்க, இட்ஸ் an absolute temperature scale and has the property of having 1 degree Rankine change is equal to 1 degree Fahrenheit change. Fahrenheit users who need to work with absolute temperature can be converted to Rankine by R is equal to F plus 459.67. ஸோ இப்போ நான் ஃபாரன்ஹீட்ல இருந்த ரான்கின் அப்படிங்கிறவருடைய மெத்தடை வந்து இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரான்கின் மெத்தட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து ஏன் கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் நடுவில் பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா, ஸோ இப்போ ஒரு 29 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருக்குதுன்னா நான் வந்து 30 டிகிரியா ஏத்துறேன்னு வைங்களேன். ஜஸ்ட் ஒரு 1 டிகிரி செல்சியஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா கெல்வினுடைய வேல்யூ என்னவா இருக்கும், அதுல இருந்தும் ஒரு கெல்வினுடைய வேல்யூ அப்படிங்கிறது தான் ஏறி இருந்திருக்கும். ஸோ இங்க 1 டிகிரி செல்சியஸ்னா இங்க 1 கெல்வின், இங்க 1 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சதுன்னா சேம் இங்கேயும் 1 கெல்வின் தான் குறையும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஃபாரன்ஹீட்டுக்கும் ரான்கின்க்கும் நடுவுல இந்த 2 யூனிட்ஸ்க்கு நடுவுலையும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களையும் கரெக்டா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுனால நம்ம அழகா ஈஸியா 459.67 மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும், நம்ம வந்து ரான்கின் மெத்தடுக்கு ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.